Hi viewers, this is Dr. R. Devi from KCS Kastner College of Arts and Science. In this video, let me explain about contents of digital marketing. Digital marketing la what are all the online strategies and tactics we can use to promote our business. நம்ம பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீ காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் SEO, பே பர் கிளிக், சோஷியல் மீடியா, இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டிசைன். ஸோ இது எல்லாம் நம்ம இந்த டிஜிட்டல் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஸு அண்ட் மொபைல்ஸில். ஃபர்ஸ்ட் ஒன், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பார்த்திங்கன்னா பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டு கரெக்டாக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம்மர் ட்ரெஸ்ஸஸ். இப்படி நம்ம ஒரு கிளிக் பண்ணாவே வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டு அதில் வந்து விசிபிளாக வரும். ஸோ அந்த விசிபிள் வந்துட்டு கூகுள் பேஜில் மட்டும் வராது, நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலில் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது மெயிலில் வரலாம், இல்லை வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் வரலாம், இன்ஸ்டாகிராமில் வரலாம், இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வரலாம். ஸோ நம்ம தேடுற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருப்போமோ ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய அந்த எல்லா சோர்ஸில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அமேசான் பார்த்திங்கன்னா ஒரு வாட் நம்ம சர்ச் பண்ணியிருப்போம் அமேசானில், பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அது ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுடைய இமெயிலில் வந்திருக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அது ரெண்டுத்தில் நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி தான் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வந்துட்டு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பே பர் கிளிக். பே பர் கிளிக் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளுடைய வெப்சைட்ஸில் கொடுக்குறோம். ஓகே, ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து கூகுளில் பார்த்திங்கன்னா கூகுள் ஸ்பேஸுன்ற ஒரு இடத்துல நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல நம்ம டெலிகாஸ்ட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர் நம்ம எப்போல்லாம் அதை வந்து ரியலாக அதை கிளிக் பண்ணுறாங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுற போது நம்ம என்ன பண்ணுவோன்னா கண்டிப்பாக வி ஹாவ் டு பே அ ரெண்ட் ஆர் கமிஷன் டு தி கூகுள். ஓகேவா? ஸோ இது லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் இப்போ எங்கேயோ இடத்துல ஸ்டே பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுவோம், 1 day 2 days ஸ்டே பண்ணோமா, அதுக்கு நம்ம பே பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, பட் இதுவே ரெண்டட் ஹவுஸில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 1 month ரெண்ட் பே பண்ணுவோம். இதுவும் அப்படி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டாக யார் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் பே பர் கிளிக். நெக்ஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் உங்களால் பார்க்க முடியும். யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் இது 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 நாங்கள் இந்த லிங்க்கில் வாங்கியிருக்கோம், நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய ப்ராடக்டோடைய காஸ்ட் வந்துட்டு 100 rupees இருக்குது. அந்த 100 rupees என்ன ஆகும்னா அவங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஒரு 5 to 10% அவங்க அது மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு அந்த கமிஷன் போய் சேரும். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் அ ப்ரொமோஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இது வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங். எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய எல்லா பிஸ்னஸ் ப்ரொமோஷனல் மெசேஜஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு GRT ஜுவல்லர்ஸில் நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நியூ லான்ச் ஆகுது, ஆஃபர்ஸு, நியூ டிசைன்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க மெயிலில் நமக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நியூஸ் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ திஸ் ஆல் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் அ digital marketing. Thank you.